இன்றைக்கி நம்ம என்ன ப்ளே பண்ண எடுத்த உடனே ஆடாடா. இங்கே நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா சிமுலேட்டர் தான், மார்க்கெட் சிமுலேட்டரு. என் வயசை பற்றி யாரோ சின்ன பையன் வச்சுருக்கு. எனக்கு 21 வயசு ஆகுது. ஒன்றும் இந்த கண்ணாடி பிடிச்ச வயசு என்கிட்ட இருக்குது. ஏன்னு தெரில. இனிமேல் நம்ம ரியல் வயசு தான் கொடுக்க போகிறோம். அப்படி இப்படி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கே. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் முதல்ல ஃபஸ்ட் டைம் நம்ம இது ரியல் வாய்ஸ் கேம் கொடுக்குறோம். அப்படி இப்படி நர்வஸாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். என் வாய்ஸ் கேமரா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பழைய வயசுலேயே எடுக்கணும். ஹெச்டி கேமரா இதான் நம்மளோட ஸ்டோர் ரூம் நேமு. ஓகே ஓகே இதை நான் ஆல்ரெடி இந்த கேமை கொஞ்சமாக வாங்கிட்டு பார்த்துட்டேன் எப்படி இருக்கலாம். ஏன்னா திடீர்னு ஏதாச்சும் 18+ இந்த கேமில் வந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. ஓகே இது அப்பன்னு தெரியும்டா ப்ளீஸ் தட்டணும்டா, தெரியும்டா பிக்கப் பண்ணிட்டு ஆகும் அப்போ ப்ளீஸ். ஓகே இப்போ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போய் குப்பை தொப்பியில் போடணும். க்ளோஸ் பண்ணாமல் தூக்கி போட முடியுமான்னு தெரில. முடியும், ஆனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவேன். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபர்னிச்சர் வாங்கி போடணும். நம்ம கடைக்கு என்ன ஃபர்னிச்சரியா இந்தமாரி கோத்தாங்கலாம் வாங்கி போடணும். இது இந்த அரிசி மூட்டைங்க, அது ஒன்று பை பண்ணிக்கலாம். ஆடு வராது. ஏன்னா நான் வந்துட்டு நெட்டை அடைச்சிட்டேன்டா. எப்படி ஆடு வந்துச்சு? நெட்டை அடைச்சிட்டேனேண்ணா. ஓ மை காட், இந்த கேம் ஸ்கேம் பண்ணுறதுக்கு வைக்க சச்சி. இப்போ வந்துருக்குங்க வானத்துலேருந்து விழுவோம் பாருங்கள். இதோ பாருங்க எங்கேருந்து உழுதுன்னே தரல. ஓகே இதை எடுத்து ஒப்பனு பேஸு. இது வந்துட்டு ஸ்டோர் ரூம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு level 3 இந்த இடத்துல தான் நம்ம பிசி செட்டு எல்லாம் வைக்கணுமா. level 3ல தான் நம்மளுக்கு பிசி செட்டில் அன்லாக் ஆகும் போல இருக்குது. இந்த இடத்துல நான் பிசிலாம் வைக்க மாட்டேனே. நான் வைக்கவே மாட்டேனே பிசிலாம். நாங்கள் வந்துட்டு ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிப்பேன். அங்கெல்லாம் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு அதான் என் ஸ்டோர் ரூம். ஓ இதுக்கு ரேட் தான் செட் பண்ண முடியுமா? அது எனக்கு எப்போதோ தெரியும், கொஞ்சம் சீன் போட்டேன். ஓகே 5-12 வைப்போம். அவனுங்க சொல்கிறானுங்களா லேட்டை நீங்கள் சொன்னால் அதுக்கு நான் வைக்கணுமா? ஐயோ வாய் ரொம்ப வளர்த்தியா. நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நான் வைக்க முடியாது. நான் நடுவில் தான் வைப்பேன். என்ன இது 9 வழி போகுது. இப்படின்னா ஒருத்தனை வாங்க மாட்டானே. 5-6 வரைக்கும் வைப்போம். ஐயோ என்னடா வெளியே கிளியுது. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஐயோ அப்படியே ஓப்பன் பண்ணி விடா. ஓகே ஓப்பனாக இருக்கா? ஓகே ஓப்பனாக தான் இருக்கேன். இப்போ கம்ப்யூட்டரில் போய் வெயிட் பண்ணுவோம். நான் கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இருங்க போய் கதவை ஃபுல்லாக காட்டிட்டு வந்துடுறேன். ஓகே கதவு மொத்தமாக சாத்தியாச்சு. எக்கோ நீ எதை போய் பண்ண? அந்த உக்காராச்சும் அதுவும். ஐயோ என்னங்க ரீகியூ கேட்குது. ரீகியூனா நாங்கள் பார்த்து பொறுமையான பொண்ணும். 25 எக்கோ 25 எடுத்துகிட்டு போ 25 எடுத்துகிட்டு போ. என்னடா ரெண்டத்தையும் வாங்கியிருக்கேன் இந்த அக்காடத்தா. அவன்கிட்ட வேலை 11 13. அதை நான் அங்கே பார்த்து தான் தட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தட்டுறதுன்னு தெரில. இத்தனை பொருள் பை பண்ணியிருக்குன்னா எனக்கு சத்தியமாக தெரியாதுடா. 23 வழியா? அந்த எக்கோ கிடையாது தர்றதும் அந்த 23 வரி தான். ஓ அதுக்கிட்ட அஸ்தலா 23 இழுக்கு போல இருக்கு. 1 2 3. ஓகே இப்போ வந்துட்டு 92 50 55. நான் எவ்வளோ தருணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னங்க ஏதோ தட்டி விட்டு அது எடுத்துகிட்டு போயிடுச்சு. எக்கோ நான் குறவா தந்தேன். ஏதோ முட்டாயிலக்கோ நான் குறவா தந்தேன். அதுவும் வாங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு கணக்கே ஆகாதுடா. 1 2 3 4 5 6 7 8 9. எடுத்துட்டு போ. மொட்டையெல்லாம் வந்து கொக்கராஞ்சி வாங்குறாங்க. அடப்பாவி 7 கட்ட வயசு ஆகுது கொக்கராஞ்சி ஊக்க சாப்பிட்றேன். நானே ஒன்று சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு எடிட் ஆகிடுச்சுங்க. கொக்கராச்சி சூப்பராக இருக்கும். நீங்கள் தப்பான வேலையை போடுறேன்னா கரெக்டான வேலையை தானே போட்டேன். ஓ
92வா? ஏண்டா ஒரு வழி மிஸ்டேக் ஆகக்கூடாதாடா? ஐயோ எத்தனை பேருடா வருவீங்க? 8 வழியா? 5 6 7 8 இந்த அத்துட்டு போவான் 8 வழியை. டே இருட்டவே போகுதுடா, எனக்கு தூக்கம் வருதுடா. இந்த கேமில் தூங்குறதுலாம் இல்லை. இந்த அத்துருப்போம் 6 வழியை. 6 வழி வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்றான் பாரு, அசிங்கமா இல்லை? சரி இதுதான் 20 வழி எடுத்துருப்போம். கிளம்பெடுக்கலாம் டான்ஸ் எடுத்தீங்களா? அட போங்க, நான் கடையை க்ளோஸ் பண்ணுறேன். போங்கடா க்ளோஸ். அப்பயும் வந்து வாங்கி வேடா. சரி பார்த்தா பாவமாக இருக்கேன். போய் வெயிட் பண்ணுவோம். 9 வழி 5 6 7 8 9 ஐயோ 5 1 6 7 8 9 இந்த இடத்துக்கு போவோம். 9 வழியா ஜெயிச்சிட்டோம். மாறாமல் ஜெயிச்சிட்டோம். அடா பாவீங்களா, நான் இதில் ஃபுல்லாக வச்சுருந்தேன்டா. ஃபுல்லாக வச்சுருந்தோமோ இல்லையா? நான் 2 அடிக்கு வச்சுருந்தேன்டா. அதில் 1 அடிக்கு எங்கடா? கொக்கராஞ்சி தான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் வாங்குறானுங்க. அப்போ கொக்கராஞ்சோட ரேட் அதிகம் இருக்குது. எப்படி இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணுவோம்? கொக்கராஞ்சி இது 34 வழியா? ஆனால் 50 கிட்டே இருக்குது. ஏய் வீட்டி ஆப்பிள் இவன் என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா அதான் ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரா வீட்டி ஆப்பிள் இவை அப்படின்னு பாடிக்கிட்டு இருப்பானே. அந்த பாட்டு தமிழில் என்ன வரன்னு கூட எனக்கு தெரியுது. நான் உடனே பாட மாட்டேன். ஓய் கடவுளே, நான் ஸ்டார் கேட்குறீங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் தருவீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ப்ளே ஸ்டோர்லாம் கூப்பிட்டு போயிடாத, வேணாம். ஓகே, இதோ நம்ம பை பண்ணது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு இதே இல்லை. அப்பன் என்னடா தூக்கி போட்டேன் பேஸ். ஓகே இதை ஐயோ இதை டிக்கெட் ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளோஸ். நான் இதை வச்சுருக்கேன். ஓகே இப்போ அதோட வேலையை ரேட்டை போய் அதிகமாக்குவோம். ரேட்டை ஃபுல்லாக வைப்போம். ரேட்டை 14 வழிக்கு வைப்போம். நம்மளுக்கு தான் லாபம். அதனால் எவனும் வாங்க மாட்டானோ. ஓகே ஓப்பன் பண்ணாமே போய் உக்காடுறேன். சூப்பர். டே வாங்கலாம். வந்துட்டு ஐயோ காசு இல்லாட்டி எடுத்து தலையில் வச்சுக்காதீங்கடா, ஒழுங்காக வாங்கிட்டு போவோம். எனக்கு 14 வழி லாபம். ஓகே ஒருத்தன் வரான், பையன் தூக்கி தான் வரான். ஐயோ காசு இல்லையா? எவோ நீ இதை தான் சொல்லுவேன்னு தெரியும். சரி 9 வழிக்கு வைப்போம். அதுவும் லாபம்தான். காசு இல்லையா? சரி 7 வழிக்கு வைப்போம். அப்பா நான் இப்போயாச்சும் வாங்குறாங்க. இந்தா தா வந்து போகலாம். ஐயோ 30 13 10 1 2 3 இந்த அவன் 13 வழி எடுத்துன்னு போடா. வந்துட்டானுங்க 13 வழி எடுத்தானுங்க. 13 வழி எடுத்தானு. ஓ டே 1. இந்த டே 1 நம்மளுக்கு எத்தனை வழி லாபம்னா 35 வழி லாபமாக இருக்குது. 42 வழி லாஸ் ஆகிருக்கா? ஓ மை காட். ஆக மொத்தத்தை சேர்த்தா 40 வழிக்குள்ள தான் நம்மளுக்கு நடந்துருக்கலாம். சூப்பர்ரா சூப்பர். அட்வான்ஸாக கிடச்சிது. அட்வான்ஸாக கிடைக்கவே இல்லை எனக்கு. அட்வான்ஸாக ஒன்றுமே கிடைக்கல. அங்கே பாருங்கள் அட்வான்ஸில் முட்டான் போட்டிருக்கு. சரி இன்னைக்கு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மக்கிட்ட லெவல் 2 போயிட்டுமா? அப்போ இதை ஓப்பன் பண்ணலாமா? ஒரு லெவல் 3 போகணுமா? லெவல் 3க்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதை வச்சுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டூல்ஸ்லாம் வாங்குவோம். இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்குவோம். என்னென்ன பொருட்கள்? ஜூஸு ஒன்று ஆட் டூ சாட் பண்ணிக்கலாம். ஓகே 39 வழி சத்தியமாக முடியாதுடா. சத்தியமாக 39 வழினா முடியாது. முடியாது. மைனஸ் ஓகே கொஞ்சம் கம்மியான ரேட்ஸ்க்கு பார்ப்போம் கைஸ். ஆட் டு சாட் இது ஒன்று பண்ணிக்கலாம்.
19 வழி தாங்குமா? ஓகே 27 வழி. சூப்பர். பை போகும். ஓகே கடவுளே, அது என்ன பிசியா? கேஃபே என்ன போக முடியல. ஓகே நான் வாங்கினது ஒன்று இல்லையா? நான் எத்தனை வாங்கினேன்? 2ல் வாங்கினேன். நான் ஒன்று தரணுங்க. க்ளோஸ் ட்ராப் அது வந்துச்சு பாருங்க. ஓப்பன் பே க்ளோஸ் ட்ராப். ஏன் இந்த காத்தாவெல்லாம் இங்கே தூக்கி போடுறோன்னா, இந்த காத்தாவில் நம்ம ஏதாச்சும் பொருளை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுருக்கேன். காத்தாவை நம்ம பையும் பண்ணலாம், ஆனால் ஓசியில் கிடைக்கிது அதனால் வச்சுக்கணும். காத்தாவும் ஓசிக்கு வரல, அவங்க காத்தாவோட சேர்த்து தான் காசு வாங்குறாங்க. ஐயோ நான் பாருங்க முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளோஸ் ரேட்டு வச்சுட்டோமா? தோ பாருங்க ரேட்டே வைக்கல. இது வந்துட்டு 6 வெள்ளிக்கிட்ட வைப்போம். இது வந்துட்டு இது எத்தனைக்கு வாங்கினோம்? வாங்கினது எத்தனை வலிக்குடா தரல, ஆனால் நான் வைக்கிறது 6 வலிக்கு. இது ரொம்ப ரேட்டு கம்மி கூடியா இருக்கு. நம்ம கடையில் இப்படியா போனிச்சுன்னா நம்ம கடை ஊற்றிக்குமோ, ஆனால் ஊற்றாதி. படா ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ போய் உட்காருவோம். அந்த சுகம் இங்கே வராது. இவனை இப்படி நவுத்தின்னு இப்படி உக்காந்துப்பேன். அந்த மாதிரிலாம் இருங்க. கீழே வச்சும் இருக்கா? போய் நின்றுக்கிறதா இது? அந்த சுகம் இங்கே இருக்காது. இவனை நவுத்திட்டே இப்படி போய் நின்றுப்பேன். அடே அப்பால தான்டா இருக்கு, வாங்கடா. வெள்ளை ரேட்டை பார்த்தாலும் தெரிச்சு விட்டானுங்களோ. ஒரு பாவலையுமே வர மாட்டேங்கிறான். நைட்டுன்றனால எவனும் வர மாட்டேங்கிறானா? அப்படின்னா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் த டோர். ஒரே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இது என் வீடு. இப்போ நான் எங்கே போனோம்? நான் எப்படி போனோம்? ஏன்னா கொஷின் மார்க் காமிக்குது. இங்கே தான் நீங்கள் கொஷின் மார்க் காமிச்சிச்சு. அது லெஃப்டில் கொஷின் மார்க் காமிக்குது. எங்கடா கொஷின் மார்க் காமிக்குது? நாங்கள் வேற சளி பிடிச்சிச்சு, ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க முடியல. அப்பாடா டேய் கடன் தாங்க. ஒப்பன்டு ஓகே, ஓப்பன்லாம் பண்ணிட்டேன். காசும் செட் பண்ணிட்டேன். எங்க லெஸ்டர் 6 இருக்காங்க. ஆமாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இருக்குங்க லெஸ்டர் 6. ட்ராப் அப்படி ட்ராப் பண்ணாடா, க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்ணி. இந்த கொஷின் மார்க் காமிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆடி கிட்ட தாங்க கொஷின் மார்க் காமிக்குது. ஐயோ என்னங்க ஆடு அதை எடுத்து நம்மக்கிட்ட வந்துடுச்சு ஆடு. அடே நான் நெட் அதுக்கு தான்டா அடைச்சினே. இங்கே பாருங்கள், நாம் என்ன ப்ளே பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே போடுறாருங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நம்பிடாதீங்க, இல்லை ஸ்கேம். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது கேமு, ஆனால் இது பிசி கேம். மொபைல் எடுத்திங்கன்னா கேவலமாக வரும். அப்போ எப்படி பெரிய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குன்னா அது பிசிலேயே இருக்கும். கண்ட்ரோல்ஸ்லாம் சில கேமில் கொடுத்துருப்பானுங்க கண்ட்ரோல்ஸ் பிசியில். என்னை விட்டு ஆடு போய் தொலை. நான் எங்கே விற்கிறது? ஸ்டாக்கில் இருக்க க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு. ஐயா என்னங்க இது பிக்கப் பண்ணும் போதெல்லாம் ஆடு வருது. நான் கூட அதை திருடிடலாம் அப்படியே நைஸாகிட்டே அப்படின்னு நினச்சேன். ஓ பியூ சட்டா டிஸ்கார்டுன்னு தன்னா இந்த பியூ சட்டு உனக்கு வருது. டிஸ்கார்டில் உன்னால் வாய்ஸ் கால் பேச முடியுமா? இல்லை வேணால் பேச முடியும், நான் ஒத்துப்பேன். சரி டிஸ்கார்டில் உன்னால் மெசேஜ் அனுப்புகிறான். டிஸ்கார்டில் உன்னால் ஸ்குவாடு செய்ய முடியுமா? டிஸ்கார்டில் உன்னால் ஒரு இடத்த செய்ய முடியுமா? டிஸ்கார்டில் உன்னால் ஏதாச்சும் செய்ய முடியுமா?
டிஸ்காலில் ஒன்றால் அதை செய்ய முடியாதா? முடியுமா? ஆனால் எங்கள் டிஸ்காலில் அது முடியும் தான். ஏன்னா நானே டபுளாக சொல்கிறேன் பேசிட்டுருக்கேன். எங்களோட டிஸ்காலில் முடியும். உங்களோட பியூசட்டை அந்த கண்ட்ரக்ட் ஷாப் இதுண்டா. ஓ அது க்ரீமா? ஓ நான் வாங்கினது க்ரீமா? ஓகே வேலை போடணுமா? 21 போடு கைஸ், லாபம் கைஸ். 28 21 28 இந்தா 28 வெளியே எடுத்துட்டு போ. நீ என்னடா 15 வெளியா? 15 இங்கே 15 ஓகே 15 92 அப்படி ஓகே சூப்பரு. இது என்னது 7 வெளியா? 7 வெளி என்னது சேஞ்சா? நான் 10 வெளியே எடுத்துன்னு போ. இந்த காசுதா ஓகே 13 வெளி 10 வெளி போட்டாச்சு. நான் 13 என்னடா 13 வழின்னா 10 வழிக்கு ஏமாற்றிட்டு போகிறான். அடப்பாவி ஏமாறு மூக்கி. இந்த எக்கோ கிட்ட அந்த மாதிரி ஏமாற்ற முடியுமா? எக்கோ 5 வழி எடுத்துகிட்டு போகிறேன். போடி நம்மக்கிட்டேருந்து காசு ஆனால் குறையல கைஸ். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லாபம். ஆனால் சீட் பண்ணாமல் வேறுவோம் நம்ம இனிமேல் எல்லாம். எக்கோ என்ன ஜாமாவை கீழே போட்டு வர? ஓ கீழே உள்ள ஜாமாவை எடுத்தியா? டேய் டேய் என்னடா எல்லாம் இன்னைக்கு காசுங்க. ஓகே 6 வழி ப்ளஸ் 66 6 + 66 ஓகே நான் 6 + 66 எடுத்துகிட்டு போ. பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க. இது 30 வழியா? சரி மொத்தம் 40 வழி. இந்தா 40 வழி எடுத்துகிட்டு போ. டேய் இருட்டவே போகுதுடா. இன்றைக்கி டே 1 நம்மளுக்கு எவ்வளோ லாஸ், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ கஷ்டம் எல்லாம் வந்துருக்குன்னு பார்ப்போமா? ஓகே 45 இந்த 45 வெளியே எடுத்துகிட்டு போ. எல்லாரும் எஸ்ன்னு இருக்கானுங்க. டே பின்னாடி கஸ்டமர் இருக்காங்களா? சும்மா வந்துட்டு எஸ்ன்ட்டு 10 5 இந்தா 15 வெளியே எடுத்துகிட்டு போமா. அப்பாடா நிறுத்திடுச்சு. இதுமாதிரி எவனா வரமாட்டான்னு நினச்சா ஒரு எக்கோ பைய தூக்கின்னு வருது. உனக்கு என்ன வேணும்? நான் இப்போ கடையை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒழுங்காக எடுத்துன்னு வா. இன்னும் 2 க்ரீம் வாங்கியிருக்கேன். இது க்ரீம் வாங்கினான்னு கூட எனக்கு தரல. ஓகே மொத்தம் 25 வழியா? 25 வழி நான் எடுத்துகிட்டு போவான். 25 வழியை என் வயசுக்கு நாச்சு. கடை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கேன். நைஸ். இன்றைக்கி எவ்வளோ லாஸு? என்ன ஒரு எக்கோ எக்கோ எங்க லெவல் 3 நான் போனோம். இது எனக்கு ஸ்டோர் ரூம் வேணும். இது ஸ்டோர் ரூமா? ஆமாம் இது ஸ்டோர் ரூம். லெவல் 2 போயிட்டு வரலாம். என்ன எக்ஸ்ட்ராவாக அன்லாக் ஆகிருக்கே? என்னமோ எக்ஸ்ட்ராவாக அன்லாக் ஆகிருக்கணுமே லெவல் 2க்கு. இது எத்தனை லெவலே சொல்ல மாட்டுறாங்க. சரி ஃபன்னிச்சு இல்லை ஏதாச்சும் லெவல் 2. ஓகே லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இந்த பிசி தான். ஆனால் வாங்குறதுக்குண்ணா காசு இல்லைப்பா. ஓகே குப்பை தொப்பிங்க. ஆனால் 50 வழியா? இந்த காத்தா ஒன்று பை பண்ணிடலாம். பை இந்த காத்தா எதுக்குன்னா பொருள்லாம் போடணும்ல அதுக்கு. வந்துருவிடு சிசே வந்துருவிடு சிசே. டேய் நான் பை பண்ணேன்டா. அது என் காசுடா. என் காசாக காடாச்சிட்டாடுங்க. என் காசு எனக்கு வேணும். என் 1 ரூபாய் எனக்கு வேணும். என் 1 ரூபாய் எனக்கு வேணும். என் 1 ரூபாய் எனக்கு வேணும். அடே நான் பை பண்ணனா இல்லையா? ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டேன்டா. எங்கடா? அது வந்துடுச்சு. என்னடா இத்தனோண்டு இருக்கே. ஆனால் இதோ யூஸ் ஆகணும் எடுத்து வச்சுக்கோ. கொத்தாவாக கிடக்கு. இதுக்குள்ளே ஒரு 8 ஷாம்பூ இருக்கா. இது என்ன கருமை பூச்ச ஷாம்பூனே தரல. ஓகே இது எடுத்து பேஸ். ஓகே ஏய் இங்கேருந்து ஒரு பாருங்கடா. அடா பாவீங்களா ஒரு பாரே பிடிச்சிட்டிங்களாடா. மிச்சம் ஐட்டம்ஸ் வாங்கணும் நம்ம கடைக்கு. நான் கொஞ்சோண்டு காசு இருக்குல்ல அதை வச்சு ஏதாச்சும் நல்ல ஐட்டம்ஸ் வாங்குவோம்.
ஓகே 19 வலிக்கு இது ஒன்று வாங்கிக்கலாம். 19 வலி. அப்புறம் இந்த ஜூஸ் கோத்தா மொத்தம் 40 வலியா? வேணவே வேணாம்டா. இவன் நம்ம வீட்டுக்கு வேணாம். இல்லை இவன் நம்ம வீட்டுக்கு வேணவே வேணாம். ஓகே இந்த 11 வலியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பை. இது அதாச்சும் பரவாயில்லடா, ஒரு வலிடா. இது எத்தனை வலி தெரியுமாடா? இது 25 வலிக்கு மேலேயா? காசெல்லாம் பணைய வச்சு கேட்டட்டா. பை பண்ணுமா? ஈஸி எடுத்து போகிறேன். பை பண்ணுமா ஃபஸ்ட்டு? இன்னும் வரல. பை பண்ணுமாண்ணா ஃபஸ்ட்டு? பெரியலாம் இருக்குங்க. எங்கடா என்னோட இப்போலாம் பக்கத்து வீட்டுக்கு ஏதாச்சும் அனுப்பி வச்சுட்டானுங்களோ? அட்ரஸே போடல, எப்படி வந்திருக்கோம்? அது வந்துடுச்சு. लेवल 3 போய்ட்டுமா? இல்லை எடுத்துட்டே போய் இங்கே வைப்போம். ஓப்பன் करो என்னடா இது? பிக்கப் ஏன்னா எதுவுமே பிக்கப் பண்ண முடியல. ஓ அதுக்கு அதோட கோட்டா வீடியோவில் எது அதோட கோட்டா? இதை வேணால் இந்த கோட்டாவில் பிக்கப் பண்ணலாம். இந்த கோட்டாவில் இதை ஏதாச்சும் பிக்கப் பண்ண முடியுமா? கம்பன். ஓகே இது பிக்கப் பண்ண முடியும். இது எடுத்துக்கலாம். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு ட்ராப் பிக்கப் பேஸ்ட் பண்ண முடியாதா? ஆல்ரெடி பாட் பிளேட். ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு இதில் இந்த ஜாமான் வாங்கிட்டு இருங்க. செட் ப்ரைஸ். நான் இதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணலடா. இதுக்கு மொத்தம் 12 வலிக்கிட்ட செட் பண்ணால் காசு இல்லைன்னு போய். ஓகே செட் பண்ணிட்ட ப்ரைஸை 7 வலி. நான் கீழே உள்ளது எடுத்து போகிறேன். ஓகே அப்படியே எல்லாம் பிக்கப். எவ்வளோ பெருசு ஏங்க அவனுக்கு சேஞ்சு 15 வலி வேணுமா? நான் தூக்கின்னு போவோம் 15 வலியை. ஏங்க பிச்சை போடுற மாதிரி எடுத்துன்னு போகிறான் பார்த்தீங்களா? தாடா. ஓகே இன்றைக்கி டேல 59 வலி லாஸ் ஆகிருக்கு. சூப்பர். நல்லா கடை நடத்துகிறோம். 49 வலி தான் ப்ளஸ் ஆகிருக்கு. அட்வான்ஸ் தான் ஒரு வலி கூட இல்லை. இது அட்வான்ஸ் தாங்கடா. ஓகே அம்மா என்ன தூக்கம் சாமி. நீங்கள் நினச்சது கரெக்ட் தான். நான் இப்போ தான் ஏன்ச்சனே. அதுக்குள்ளேயே சரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோமே நண்பா அப்படின்னு வந்துட்டேன். எங்க இது வாங்கணும்ல மறந்தே போயிட்டேங்க. ட்ராப் லெவல் 3 போயிட்டுமா? எனக்கு இந்த ரூம் ஓப்பன் ஆகணும். இல்லை எதை பிக்கப் பண்ணுறது? இதை பிக்கப் பண்ணிப்போமா? ஓகே கோட்டா எதுச்சு? ட்ராப்பு கோத்தா. இந்த கோத்தா ஓகே இந்த கோத்தாவில் இதை ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. சைஸு கரெக்டாக வேணும். ஆனால் இந்த கோத்தாக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று இருக்கா? ட்ராப். அதை ஒன்று கோத்தா. இந்த கோத்தா அஸ்வொட்டி எனக்கு தெரிஞ்சியா இதோட சைஸுக்கே இந்த கோத்தா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கோத்தாக்குள்ளே இருக்கா? ஓகே கைஸ் இந்த சைஸு நாங்கள் வச்சுப்போம். ஓகே க்ளோஸ் ட்ராப் பண்ணிட்டு. ஓகே இந்த சைஸு ஓகே இது ஓகேன்னா நினைக்கிறேன். ஓப்பன். நைஸ். சூப்பரு. நான் என்னடா முன்னுக்கு போயிட்டு ப்ரைஸ் செட் பண்ணுறேன். கரெக்ட். இப்போ எதுக்கு வார்னிங் வந்துச்சு? நான் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? இது எது? அந்த தான் இதா இல்லையா? இது இல்லையா? ட்ராப்பு இது இல்லை.
இது இல்லை எக்கோடி அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இல்லை அதுதான் பேஸ் சர்ப்ரைஸ். ஓகே இப்போ போயிட்டு டே இது என்னது 7 வெளியா உனக்கு 7 வெளி 3 காசு வேணுமா? இந்தா 7 வெளியா 3 காசு இந்தா 7 வெளி 3 காசு எடுத்துகிட்டு போ. என்னடா டே நான் ஒரு வெளியுமே தரலடா. அப்படின்னா எனக்கு ஒரு வெளி லாஸ் ஆச்சே. இது 50 வெளிங்க. இன்றைக்கி 50 வெளி நம்மளுக்கு லாஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 50 வெளி இந்த மாமா 50 வெளி எடுத்துகிட்டு போ. ஏன்னா எனக்கும் ஒரு வெளி கூட கிடைக்க மாட்டேங்குதா. இருபது 10 50 என்னங்க எனக்கு ஒரு வழி கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த இப்போ தான் எனக்கு ஒரு 4 வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 89 போட்டால் வருமா? இல்லை 4 வழி தாங்க கிடைக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ லாஸாக நடக்குது எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ லாஸாக நடக்குது பாருங்கள். வெறும் 4 வழி தான் கிடச்சிருக்குடே. வேறு ஒன்றுக்கு காசு தாங்கடா. அப்போனா இவங்க கேஷாக தந்துருக்காங்க. இவனுக்கு சேஞ்சா? ஐயோ 12 வழி இந்த ஆண் 12 வழியாக பிடிச்சின்னு போடா. காசு தடா அப்பாடா. ஐயோ இவனுங்க கார்டு தந்தானானுங்க எனக்கு கேஷ் கிடைக்குது. கார்டே தர மாட்டானுங்க. ஓகே லெவல் 3 போயாச்சு. இவ்வளோவா கேஷ் தடா? ஷிட் நான் அப்படி 25 வெளியே அப்போ ஒரு வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. பையா சின்ன பையா. ஓ இது சின்ன ஆன்ட்டியா? சாரி 14 வெளி. அங்கிள் கார்டு தாங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கு அங்கிள். கார்டு தாங்க. நான் போடா டேய் மொட்டையா. 50 வெளி வச்சுக்கோ. எது வேணாமா? கார்டு டேய் மறுபடியும் அந்த எக்கோவா? எக்கோ கார்டு தான். பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்கு. இது என்னது கார்டு? அப்பாடா கார்டு நம்மளுக்கு தான் காசு. ஆனால் வெறும் 4 வழி தான் கிடைக்குது. அட போங்கடா கார்டு. ஐயோ 11ன்னு சொல்லிட்டு ஒரு வழி தரேன். நான் 10 இந்தா 11 வழியா புச்சின்னு நீ போ. ஜெயினு மாறா ஜெயினுன்ட்டு என்னடா நான் 50 வழி. எவனுமே கடைசி வரைக்கும் கார்டு தரலாங்க. கடுப்பு இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இந்த எடுத்துட்டு போடா. அங்கே பேர் பேக்கை தலைகிலியாக நவுத்துறேன். இங்கே பாருங்க 15 வழி தான். லாபம். ஆனால் இன்றைக்கி லாஸ் ஒரு வழி கூட இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஜாமான் கூட வாங்கணும்ல. இல்லை ஜாமான் வாங்கணுமே. எப்படி ஜாமான் வாங்காமல் போகும் தெரில. நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால் கடையை க்ளோஸ் பண்ண வேண்டும். ஓப்பன் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணல. அன்லாக் லெவலா? நான் லெவல் 3 போயிட்டேன். ஒரு லெவல் 3 பிசி வாங்கினா தான் இதை அன்லாக் பண்ண முடியுமோ? சரி பிசி வாங்குவோம். வாங்க நம்ம தான் பெரிய ஆளாச்சு. வாங்க பிசி வாங்குவோம். அட்வென்ச்சர் ஓகே. லெவல் 3க்கு என்னென்ன நியூவாக வந்திருக்கோம்? ஓகே பிசி வந்திருக்காது. ஓகே பிசி பார்க்கணும். நம்ம தலை வச்சே படக்கூடாது. இவ்வளோதானா? எனக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களாங்க விலையா? நல்லா 1 மில்லியன். அது சூப்பருங்க. வெறும் இத்தனோண்டு தான் 1 மில்லியன். அசால்ட்டாக வாங்கிடலாம். எவ்வளோ ஒரு வருஷம் அப்படியே பண்ணால் வாங்கிடலாம். ஆனால் இதுக்கு 2 வருஷம் ஆகும். ஓகே குப்பை தொக்கி வாங்கலாம். என்னங்க முதல்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கேன். என் ஹாஸ்பாட்டை யார் பாய்க்கிறா? ஹாஸ்பாட்டே நான் தரலையா?
ஓ இது கொடுத்தா ஆப்புக்கு நார்மலான ஃபீஸ் போகுமா? காசு போகும் ஃபீஸ். ஓகே கொடுத்துருவோம். அவங்க பாவம் தானே கைஸ். என்ன இங்கே கூப்பிட்டு போகுதா? என் ஃபோனை இது கூப்பிட்டு போகுது. இது ஸ்கேம்ஸ் போல் இருக்கு. நம்ம ஏதாச்சும் வாங்கினோங்க. பிசி பை பண்ணிடுவோமா? சூப்பர் பிசி பை பண்ணிடுவோம். பை இதோ பார்த்துங்களா ஃப்ரீ. இது என்ன ஃப்ரீ? ஆடு பார்த்தா 10 வழியா கொன்னே போட்டுருவோண்டா. ஆடு பார்த்தா 10 வழியாமா? 10 வழி ஃப்ரீ கேஷ் பவர். ஒரு டக்கு டக்குன்னு செய்யலாம் போல இருக்கா. இதெல்லாம் எவன்டா வாங்குவான்? இல்லை கேட்குறேன்லாம் எவன் வாங்குவான்? சரி 34 வழிக்கு 34 வழியா? சரி 34 வரைக்கு கோக்கராஜ் வாங்கியிருக்கேன். பை. ஓ பிசி இருக்குல்ல, பிசி நான் பை பண்ணிடுவோம். ஓகே 34 வழி இப்போ வரும். நிறைய வழி தான் இருக்கும். இதை பிக்கப் பண்ணுமே ஒரு காத்தால அப்பன். collect close drop. நான் ஒன்றத்தையுமே காணும். செட்டிங்ஸ் போய் ஹை கிராஃபிக்ஸ் வைக்க முடியுமா? நோ. ஓகே இது என்னது இவ்வளோ கேவலமாக இருக்குது? ஹையாக இல்லை கேவலமாக இருக்கிறதா? ஆனால் ஓரளவுக்கு ஹையான மட்டும் இருக்குது எனக்கு என்னமோ. சரி ஹை ஹார்டில் அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கேன். ஏதோ ஒன்று நம்ம அதில் வச்சுக்கோ. அப்பன் ஐயோ ட்ராப் டி பேஸ்ட் ட்ராப். ப்ரைஸ் செட் பண்ணுவோம். கொக்கராஜ் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். வாங்கடா 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 நீங்களா வாங்கடா வாங்கடா எனக்கு வாங்கடா வாங்கடா. தயவு செஞ்சு காடை அடுதா அடுதா எங்கடா இவ அடுதோ எங்கடா. ஓகே இது டே 3. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டே 3ன்னு போட்டிருக்கோம். எங்கள் 33 நிமிஷமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. டைமே தரல, ஜாலியாக இருக்குதுப்பா இந்த கேமு. இந்த கேமோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். லிங்க் இருக்கும். கேம் லிங்க் அப்படின்னு போட்டிருப்பேன். அதை தட்டினீங்கன்னா நேராக உங்களை லிங்க் கூப்பிட்டு போயிடும். இல்லாட்டி பின் கமெண்டில் இருக்கும். என்னடா ஒருத்தனும் வரமாட்டேங்க. எல்லாம் நைட் ஆகிடுச்சோ கடுப்பாயிட்டானுங்களா? நைட் ஆகிடுமாடா நாங்கள் வரணும். அப்படி எங்களை விடுங்களா. க்ளோஸ்டு விடிதா அதுக்குள்ளேயேவா? அதுக்குள்ளேயே 6 மணி ஆயிடுச்சுங்க. எங்கள் டைம் 5 செகண்டாக ஏறுதுங்க. எப்படிங்க? இந்த லைட்டு இதே நான் லைட் எதுவும் செய்ய முடியல. எனக்கு இது உள்ளுக்கு போகணும். அன்லாக் லெவல் 3 பை பிசி. என்ன இந்த எக்கோ? எக்கோ ஓசி எக்கோ. நான் ஓசியில் போகிறேங்க. ஐயோ போய் உட்காரடி. ஓகே 20 வழியாமா? இந்த 20 வழியை நீ எடுத்துக்கோ. எனக்கு தான் ஒரு காசுமே தர மாட்டேங்க. என்ன 20 வழி தானே கேட்டேன்? தப்பாக செஞ்சுட்டேண்ணா. 20 வழி தானே கேட்டேன். ஒரு வேளை 10 வழியோ? இந்த 10 வழி எடுத்துப்போ. 10 வழியா? இன்னும் 20 வழி கேட்குது, 10 வழி கேட்குது. அம்மா காசு தாம்மா, கேஷ் தாம்மா. ஐயோ அது என்னது? 1 2 3 4 5 6 7. ஆஹா மொட்டை காடத்தாடா. மொட்டை காடை தந்தானே நம்மளுக்கு காசு. மொட்டை காடு தந்துட்டான். ஓகே
ஒருவேளை சில பொருளுக்கு மட்டும்தான் கார்டு இருக்கோ? ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.